தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸான ஒரு வீடியோ. ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம ஷோல்டர் அந்த பிசுறு தெரியாம எப்படி ஜாயின் பண்றது, முன்பக்கம் பின்பக்கமும் சேர்த்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது மாடல் நெக் எல்லாம் தைக்கும்போது ரொம்ப வசதியா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம தைக்கலாம். இப்போ நான் நல்ல கிளாத்லையும் லைனிங்லையும் கழுத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் அந்த கழுத்தை அப்படியே தச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது மாடல் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நான் தைச்சதெல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுருவோம். இதை அப்படியே திருப்பிட்டு நல்லா நகத்தால் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பதிவு தையல் அந்த எண்டில் ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துடலாம். பின்பக்கம் நம்ம எப்போவுமே தைக்கிற மாதிரி தான் தைக்கணும். இதில் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ அந்த கழுத்தில் எண்டு தையல் ஒன்று போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கம் எல்லாமே நம்ம உடம்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி முன்பக்கத்தை நம்ம தைக்கணும். முன்பக்கம் தைக்கிறது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தைக்க வேண்டியிருக்கும். அதே போல் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம அந்த கழுத்தில் எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவை கரெக்டாக பண்ணி நம்ம தைச்சி எடுத்துடலாம். இதே போல் 2 பக்கத்துக்கும் நம்ம முன் பக்கத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு தைச்சி எடுத்துடுவோம். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நூலில் கட் ஆகிற அளவுக்கு சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுறலாம் 2 பக்கத்துலேயும். இப்போ கட் கொடுத்தாச்சு. இனி இதை அப்படியே திருப்பிட்டு லைனிங்கில் மட்டும் அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். நல்ல பக்கத்தில் நான் போடலை, லைனிங்கில் மட்டும் அந்த எண்டில் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த கழுத்தோட உழைப்பு நல்லாயிருக்கும், சீக்கிரம் பிரிஞ்சு வராது. இப்போ 2 பக்கத்துக்கும் இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துடலாம். இனி நம்ம எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ பின்பக்கம் நம்ம தச்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் இருந்து இந்த வலது பக்கம் உள்ள ஷோல்டரை எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நமக்கு இந்த வலது பக்கத்தில் முன்பக்கம் பீஸையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் நல்ல பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதே போல் நம்ம லைனிங்கையும் அந்த கிளாத்தை 2ஐயும் விரித்து வச்சிடலாம். விரித்து வச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த கிளாத் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துடணும். லைனிங்கில் நான் ஜாயின் பண்ணலை. இப்போ நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அந்த பிசுறு எதுவுமே தெரியாத அளவுக்கு உள்ளே போயிடும். இனி அந்த லைனிங்கையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு தையல் அதில் போட்டுடலாம்.
பாருங்கள், சுத்தமாக ஒரு பிசுறு கூட தெரியலை, நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து ஒரு பாயிண்ட் விலகி வந்தாலும் நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் தனியாக தெரிய ஆரம்பிச்சிரும். இது தெரியாத அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் நான் இப்போ இடது பக்கத்தில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நல்ல பக்கம் கிளாத்து அதே ஜாயிண்டில் இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அந்த சென்டரில் இருந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா லைனிங் அப்படியே ஒரு திருப்பி திருப்பி வச்சுட்டு நம்ம தைச்சி ஆரம்பிக்கலாம். இப்படி திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து முன்பக்கத்தில் இருந்து அந்த கழுத்தில் ஒரு எண்டு தையல் ஒன்று போட்டு விட்டுறலாம். நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு கூட தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கழுத்து பார்க்குறதுக்கே. அதே போல் முன்பக்கத்தில் வலது பக்கத்துக்கும் அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டு விட்டு எடுத்துடலாம். இனி நம்ம வந்து முன்பக்கம் அந்த ஜாயின் பண்ணாமல் தான் விட்டுருக்கோம் பாருங்கள், லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் அதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு ஷோல்டர் சூப்பராக ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இந்த சின்ன டிப்ஸ் தெரிஞ்சால் போதும், நீங்களும் ப்ளவுஸ் ஈஸியாக தைக்கலாம். அந்த ஷோல்டரில் எந்த பிசுறுமே இல்லாத அளவுக்கு தைக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். எல்லா வீடியோக்களும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். மேலும் இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது, தவறாமல் பாருங்கள். அப்படியே போகும்போது ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.